Hey guys, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்னா டியாமன் ஸ்கொயர். பீஜிங்கில் இருக்கிற டியாமன் ஸ்கொயர் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம ஊர் டெல்லியில் இருக்கிற பார்லிமெண்ட் எப்படியோ அதை மாதிரி இந்த ஊரில் இதுதான் வந்து பார்லிமெண்ட். முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாருமே இங்கே தாங்க இருப்பாங்க. ஃப்ளாக் லோவரிங், அதாவது வந்து கொடி இறக்குறதா இங்கே பார்க்க போகிறோம். டியாமன் ஸ்கொயர் பார்லிமெண்ட்குள்ளே போகணுன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஏகப்பட்ட செக்யூரிட்டி செக்கிங் இருக்குது. அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரியாரிட்டியாக நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். நீங்கள் வந்து மார்னிங் விசிட் பண்ண போகிறீங்களா இல்லை ஈவினிங் விசிட் பண்ண போகிறீங்களான்ட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக வர டூரிஸ்ட் யாருமே அங்கே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து மார்னிங் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் மார்னிங் வந்து எனக்கு வந்து சீட் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து ஈவினிங் போகிறேன். மார்னிங் ஈவெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாக் வந்து அவங்க வந்து கொடி ஏற்றுவாங்க. முன்னாடி நீங்கள் யாராவது டியாமன் ஸ்கொயர் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது, சூப்பரானு சொல்லிட்டு. டியாமன் ஈஸ்ட் ஸ்டேஷன் இருக்குங்க. மொத்தம் 3 ஸ்டேஷன் இருக்குது. டியாமன் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, அப்புறம் டியாமன் ஸ்கொயர். மொத்தம் 3 ஸ்டேஷன் இருக்குது. நம்ம இப்போ இங்கே வந்துருக்கு பார்த்திங்கன்னா டியாமன் ஈஸ்ட் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இந்த இடம் வந்து ரொம்பவே அவங்களோட முக்கியமான ஸ்தலங்க. அது 1600 சம்திங் அந்த டைம்லேயே இந்த பில்டிங் கட்டிட்டாங்க. நான் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டேங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. நம்ம வந்து ஒன் டே இயர்லியாகவே புக் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து காலையில் நான் 4 மணிக்கு புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா வர முடியல. எதுக்காக காலை 4 மணினா அவங்க 7 மணிக்கு ஃப்ளாக் ரைசிங் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அவங்களோட மிலிட்ரி அவங்களாம் வந்து அதனால் போக முடியல. ஸோ அதனால் வந்து இப்போ ஈவினிங் வரலாம் சொல்லிட்டு தான் ஈவினிங் இப்போ வந்திருக்கோம். இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்ப்போம். அந்த இடம் வந்து மியூசியம் போகிறதுங்க. இதுக்குள்ளே தான் வந்து அந்த இவங்களுடைய ஃபாதர் ஆஃப் சைனா சொல்லுவாங்கள்ல, அந்த மாசே துங், அவருடைய சமாதி இது உள்ளதான் இருக்கான். நம்ம வந்து ஃப்ளாக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்குள்ளே போகலாம். பயங்கர செக்அப் செட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது. பாருங்க, செட்டப் பயங்கரமான செட்டப்புங்க. அவங்க வந்து பாஸ்போர்ட் காட்டுறாங்க, ஆனால் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள. மஸ்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டு வந்தால் மட்டும் தான் உள்ளே விடுவாங்க. இப்போ க்ரௌட் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக லேட்டாக வந்துட்டாங்க. உள்ளே போனால் பயங்கரமான க்ரௌட் இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக 2 மணிக்கு வர சொன்னாங்க. மணி இப்போ ஆல்ரெடி 3:30 ஆயிடுச்சு. இது வந்து செக்யூரிட்டி செக்குங்க. இதான் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ ஆன் பண்ணுறோம். அது பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேமரா காட்டிட்டுருக்காங்க. பயங்கரமான செக்யூரிட்டி செக்குங்க. ஓகே, அது அடுத்தது நம்மளுடைய இது பண்ணும். என்ன கலரு என்ன கலரு. இங்கே செக்யூரிட்டி செக் பண்ணிக்கணும்னா செக்யூரிட்டி செக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். இப்போ இவங்க பாருங்கள், இவங்களே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒருத்தருக்காங்கல்ல, அவங்க பார்த்திங்கன்னா சிஞ்சாங்க ஆள். அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே. அங்கே செக்யூரிட்டி இங்கே செக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அவங்க சைனாக்காரங்க தான், இருந்தாலும் வந்து வேறு ஒரு ஊர்லேருந்து வந்துடுறதுனால அவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுவும் பிரச்சனையாக இருக்கிறது உள்ளே. இதில் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெளியில் பார்க்கலாம் வாங்க. பில்டிங் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1600 அந்த ரேஞ்சிலே அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1950 அந்த டைமில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரூலிங் வந்ததுனால அவங்க இந்த பில்டிங்லாம் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இப்போ அவங்களோட பார்லிமெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கி இன்னி வரைக்கும், அதாவது 1950லேருந்து அந்த டைம்லேருந்து இன்னி வரைக்கும் டெய்லிக்கு காலையில் சன்ரைஸ் ஆகிற டைமுக்கு வந்து இவங்க வந்து இந்த ஃப்ளாக் ரைசிங் பண்ணுவாங்களாம். திரும்பி வந்து
சன்செட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் லோவரிங் அது பண்ணுவாங்களாம். இது வந்து எந்த அளவுக்கு குளிராக இருந்தாலும் சரி, குளிர் ஸ்னோஃபால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டைமாக இருந்தாலும் வந்து அவங்க டெய்லிக்கு இது பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்துங்க எந்த அளவுக்கு அவங்க இது வந்து பஞ்சுவாலிட்டியாக செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. நீங்கள் நல்ல குளிர் எவ்வளோ குளிர் எல்லாமே ட்ரெஸ் எடுத்து போட்டுருக்காங்க. இவ்வளோ குளிராக இருந்தாலும் வந்து இப்போ ஏன்னா இந்த டைமில் பரவாயில்ல, காலையில் 4 மணிலாம் வந்து பார்க்குறாங்க, மக்கள் வந்து பார்க்குறாங்க பாருங்க. அப்புறம் பார்த்துங்க மக்களுடைய தேசப்பற்று அப்படின்னா சொல்லுவாங்க. மிலிட்ரிக்காரங்க அங்கே நடந்து வந்து போவாங்க, பார்க்கலாம் வாங்க போயிட்டு. நேஷ்னல் மியூசியமுங்க, அது பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நேஷ்னல் மியூசியம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர், தியாமன் ஸ்கொயர் இருக்கு பாருங்க. இங்கே தான் வந்து அந்த 1989 அந்த சம்திங் அந்த டைமில் வந்து ஒரு ஏதோ கலவரம் வந்துச்சாங்க. மக்களை வந்து கொத்து கொத்தா இங்கே வந்து சுட்டு கொண்டாங்களாங்க. இந்த இடம் தான் அது. பஸ்ஸை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடத்துக்கு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆளை உள்ள விடாங்க அதுக்கு. நம்மளும் போய் நின்றுக்கலாம். இங்கே அலோ பண்ணிட்டாங்க, வாங்க வாங்க போகலாம். சொன்னால் மிலிட்ரியில் வரும் சொன்னது தாங்க அது வராங்க பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே அவங்க அப்படியே ஒரு குரூப்பாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. ஸோ நம்ம கிராஸ் பண்ணி நல்லா வாங்க. இந்த கார்லாம் கொண்டு கேட்பாங்க. ஐயோ 2 போட்டாங்க. நாங்கள் ஓடிடலாம். சன்செட் ஆகிற டைமுங்க. வீடியோ அந்த கிளியராகவே இல்லை. சரிடா அப்போ நின்றுட்டே இருப்பாங்க. எத்தனை நேரம் ஆனாலும் அப்படி நின்றுட்டே இருப்பாங்க. அவர் இதாங்க நான் சொன்னேன்ல அந்த ஸ்கொயர், இதாங்க அது அவங்களுடைய நினைவு சின்னமாக அந்த வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. அது அப்படியே ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டுங்க. அது ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டுங்க. அப்படியே அது அவ்வளோ பெருசு இருக்குங்க. நம்ம அந்த பில்டிங் அங்கே ஒரு சிலை இருக்குது பாருங்க. சிலையை பார்த்துட்டு அப்படியே நம்ம கொடி ஏற்றுறதுல கொடி இறக்குற நிகழ்ச்சி பார்க்க போகலாம் அங்கே.还有拍下边。对。好的，谢谢你啊，谢谢你，拜拜。ஓஹோ, சைனா பணத்தில் இந்த பில்டிங் தான் இருப்பாருங்க. அந்த உயரத்தில் இருப்பாருங்க பில்டிங்கு ஆப்போசிட்டில் இருக்குல்ல. இந்த பில்டிங் தான் வந்து சைனாவோட 100 RMB அந்த நோட்டில் 100 ரூபாயில் இருக்குமா பில்டிங். அந்த இங்கே ஒரு போலீஸ் நிற்குது. இது பூ கிடையாதுங்க, ஏதோ மரத்தூளுங்க. அது மரம் வந்து கலர் கலராக இருக்குது. குறுகால வந்து புல், அந்த ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் வந்து ரெட் கலரு, அந்த மஞ்சள் கலர் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மரத்தூள். அங்கே எங்கேயும் மிலிட்ரிக்காரங்க தான் நடந்து வந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்தையும் மிலிட்ரிக்காரங்க நடந்து வந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. மக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரமாக கூட்டிகிட்டு இன்னும் சன்செட் டைம் வரலங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 ஹவரில் இங்கே ஏகப்பட்ட பேர் வந்துடுவாங்க க்ரௌட். நம்ம போய்ட்டு ஒரு இடத்துல ஸ்பாட்டில் நின்றுக்கலாம், அதான் நல்லது. ஏதாவது ஸ்பாட்டில் போய் நின்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அப்போ தான் கிளியராக பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடியை வந்து இறக்குற அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சூரியன் உதயமாகும் போது
அந்த விழாவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து டெய்லிக்கு டைமிங் வந்து டிஃப்ரெண்ட் டைமிங் அங்கே. ஆனால் வந்து நம்ம 4 மணிக்கெலாம் உள்ளே வந்துடணும். 4 மணிக்கெலாம் உள்ளே வந்துட்டு வெயிட் பண்ணணும். 4 to 4:30 அந்த டைமுக்குள்ளேயே நம்ம உள்ளே வந்துடணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே வரதுக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல நின்று பார்க்கணும் நம்ம. அங்கெல்லாம் அலோடு கிடையாது. சரி, ஓகே, நம்ம பார்ப்போம் எனக்கு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க எல்லாமே கேமராலாம் வச்சுருக்காங்க பாருங்க, ரெடியாக இருக்காங்க பாருங்க. தெரியுங்களா உங்களுக்கு? எல்லோரும் கேமரா வச்சுக்கிட்டு. எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல நல்லா சூப்பரான வியூ இருக்குன்னு தெரிலங்க. மிலிட்ரி. ஆனால் எனக்கு இந்த இடத்துல கூட நல்ல வியூங்க. முடிச்சுங்க, இங்கே நின்றுலாம். இந்த இடம் வந்து சூப்பரான வியூங்க. இதை பாருங்க, தெரியுதா? ஆனால் அங்கேருந்து உள்ளே வரது தெரியாதுங்க நம்மளுக்கு. ஏன்னா அந்த இடத்துல பாருங்க, அந்த டோர் வழியாக உள்ளே வருவாங்க. அப்போ நம்ம அது நம்ம கிளியராக பார்க்க முடியாது. ஸோ நம்ம வேறு இடம் மாற்றிக்கலாங்க. ஆனால் இந்த போலீஸ்காரங்களாம் வந்து ஏதோ சிக்னல் கோடு வேலை பேசிக்கிறாங்க. ஒரு 1 minute 2 minute கழிச்சு சல்யூட் அட்டென்ஷன் போடுறாங்க. அப்புறமேட்டுக்கு சானிடைஸ் போடுறாங்க. இப்போ ஒருத்தன் அபோட்டில் நிற்கிறானா, ஒருத்தன் ஃப்ரெண்டில் நிற்கிறானா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் டக்குன்னு மாற்றிக்கிறான். பார்த்துக்கிட்டே இருங்க. இதை பாருங்க, எதுக்காக செய்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஏதோ சிக்னல் கொடுத்துக்கிறாங்க. என்ன சிக்னல் தான் தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ பேர் வீடியோ கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே கண்டுக்கிறது இல்லைங்க. அவங்க வாட்டுக்கு பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் சைனாவோட கொடி வர வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க அவங்க. ஃபஸ்ட்டு வந்து அவுட் சைட் லேயரில் மட்டும்தான் போலீஸ் நின்று இருந்தது. இப்போ வந்து செகண்ட் லேயர்லேயும் போலீஸ் நிற்கிது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? சில பேர் அந்த இதில் அந்த பாக்ஸ்லாம் தள்ளிட்டு இருக்காங்க. மேபி எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அந்த ரூம்லேருந்து அந்த பார்லிமெண்ட்லேருந்து வருவாங்க. அதுக்கு வந்து கொடியை வந்து இறக்கிட்டு போவாங்க. இப்போ நம்ம நிற்கிற ஸ்பாட்டு சூப்பரான ஸ்பாட்டுங்க. இந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 hour அப்படியே அசையாமல் இருந்தால் நம்மளுக்கு கிளியராக பார்க்கலாம் வியூ. சில பேர்லாம் உள்ளெல்லாம் போயிருக்காங்க. அதுவும் என்னை உள்ளே அலோவ் பண்ணாங்க. என்னை இது தான் அலோவ் பண்ணாங்க. சில பேர் அந்த பில்டிங் பக்கத்தே நின்றுருக்காங்க. அங்கே என்ன அலோவே பண்ணலங்க. நான் ஸ்லீப்பர் செல் போலீஸ் பாருங்கள், பார்த்துட்டே இருங்க என்ன பண்ணுறாங்க. இங்கே வந்து அவனுக்கு போலீஸ் மாரி தெரில. ஜென்ரலாக நம்ம நார்மல் ஆடியன்ஸ் மாதிரி வந்துக்கிட்டு அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தாரா, அவர் மேலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காருங்க கீழே. அவரை இப்போ நோட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணா நோட் பண்ணிட்டு இருக்காரு. சில அவர் என்னடா லுக்கு போடா. ரொம்ப பயங்கர டேஞ்சராக இருக்க மாட்டேங்க. நம்ம பாட்டு நான் கண்டுக்காமல் திரும்பிடும். ஆள் பார்க்குறது நேரமெல்லாம் தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வாட்சிங் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் கீழே என்ன பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. அவர் ஏதோ ஃபோன் ஏதோ எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருந்தார். உடனே டவுட் வந்துச்சு அவருக்கு. இன்னும் போகல, இப்போ தாங்க மூவ் வர்றாரு. அவர் ஃபோனில் என்ன பார்த்துட்ருக்காரு, என்ன பண்ணிட்டுருக்காருன்னு செக்கிங் பண்ணியிருக்காங்க. இதுமாரிலாம் நம்ம பின்னி யாராவது செக் பண்ண கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இவங்க சொல்கிறாங்க பாருங்க, எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. பயங்கரங்க. அப்பா ரொம்ப டேஞ்சராக இருக்க மாட்டேங்க. கொஞ்சம் அசால்ட் விட்டால் கூட நம்மளை தூக்கிடுவாங்க உங்களுக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்தமாரி இடத்துலலாம். வந்தோமா செவனேன்னு கேமரா எடுத்து பார்த்தோமா அப்படின்ட்டு ஓடிடணும். இடத்த காலி பண்ணிட்டு. இங்கே பாருங்க நம்மள அட பாவி, உன் முகரையை முடிச்சா கூட பார்க்கலடா. டிக்டாக் போட்டுருக்காரு. நம்ம இடத்த நின்றுப்போம். ஐயோ இங்கே புதுசாக இடத்த நிற்கிறான். ஆஹா, இதுதாங்க நம்ம இடம். இடம் காலியாக இருப்பது. அம்மா யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? டேய் யாராவே? எல்லாத்தையும் செக்கப் தாங்க பயங்கரமா. அவர் ஏதோ வீடியோ பார்த்துருந்தாட்டுக்கு. இருந்தாலும் அதான் ஆள் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அவரோட ஐடி கார்டு, எந்த ஊருக்கு வர, எதுக்கு வர எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. நமக்கெல்லாம் 10 நிமிஷம் நின்னாலே காலை வலிக்குதுங்க. அவங்க பாட்டு நின்றுட்டே இருக்காங்க, அசையாமல் நிற்கிறாங்க. இந்த கொடி மனை படுத்து கிடக்குங்க. இப்போ திடீர்னு ஒரு டக்குன்னு டைம் வரும்போது காற்றுல பறந்துட்டு இருக்குங்க. எதுவும் ஆட்டோமேட்டிக்காக எதுவும் மிஷின் வச்சுருக்காங்க தெரியல உள்ள.
இவ்வளோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பறக்கலை, இப்போ தான் பறக்குது. ஆனால் டைம் ஆகிடுச்சு. இப்போ கண்ணு 1 மணிக்குள்ள அங்கேருந்து எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடுவாங்க. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு, அவன் என்ன சொல்றான் கேப்போ. மொத்தம் 3 கலர் கேப் போட்டிருக்காங்க. அநேகமாக மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 பேர் நினைக்கிறேன். அப்படியே க்ரௌடை பாருங்கள் எப்படி இருந்து. வேறு லெவல் க்ரௌடுங்க. க்ரௌடு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கண்ணா மொத்தமாக. எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொன்று சொல்லுங்கள், அங்கே பஸ்ஸெலாம் போயிட்டு இருந்தால் வரும்போது இங்கே இருக்க வர பஸ்ஸு, கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதான். புதுசாக வரவங்க யாரும் உள்ளே வர முடியாதான். இன்கேஸ் நீங்கள் இந்த ரோடு வழியாக போகணும்னா நீங்கள் வந்து முன்னாடியே பர்மிஷன் வாங்கிருக்கணும். அந்த கார் மட்டும்தான், அந்த பர்மிட்டட் கார் மட்டும்தான் அலோட் பண்ணுவாங்களாம். பப்ளிக் பஸ்ஸு, அப்புறம் மேபி இந்த உள்ளே வரவங்க வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் அப்படி தான் வருவாங்க. ஜென்ரலாக யாரும் உள்ளே வர முடியாதுக்கு. பயங்கரமான செக்யூரிட்டி போடுங்க. அந்த 2 மணி நேரத்தை செக்யூரிட்டி வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல இந்த ஐடி கார்டெலாம். அது என்ன மேட்டர்னா, அந்த ஃப்ளாகு ஏற்றுற இடத்துல நின்றுக்கிட்டு அவன் வந்து சைனீஸில் அந்த டிக்டாக் இருக்குல்ல, அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தான். அதனால தான் அவன் டவுட் பட்டுட்டு எப்படி அதை இங்கே வந்து நீ அதை பார்க்கலாம் அப்படிங்கிற ரீதியில் தான் அவன் செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்கள. நான் அதோட ஃபோன் வந்து உள்ளே வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கவே இல்லை. நான் ஃபோனில் கூட தப்பான எதுவும் பார்க்கக்கூடாது, இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு சூப்பருங்க. மியூசியம் பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. ரெண்டு சைடு ரோடு பிளாக் பண்ணிட்டாங்கண்ணா, யாருமே வரல. இந்த மியூசியம்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க.
இந்த மியூசியம்குள்ளே இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கட்டு எல்லாரும் அப்படியே இங்கேருந்து அந்த கடைசி இந்த வியூவை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வியூலாம் பக்காவாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெய்ஜிங் வந்தீங்கன்னா கிரேட் வால் ஆஃப் சைனா பார்க்குறீங்களா இல்லையோ இந்த ஸ்கொயர் டியாமன் ஸ்கொயர் கண்டிப்பாக பாருங்கள். அதான் ஒர்த்துங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு. இதை போய் மிஸ் பண்ணிட்டு போகலாம் பார்த்தா பாருங்கள் லைட்டு போட்டாங்க. இதை பார்க்காம போக பார்த்தோமே நம்ம. செமையாக இருக்குங்க லைட்லாம். ரொம்ப கிட்ட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் 500 வருஷம் பழமையான பில்டிங்கு. அது பக்கத்தான் நின்றுருக்கோம் பாப்பா. சரியான குளிர். மக்கள்லாம் குளிராவது கிளிராது அவன் இஷ்டத்துக்கு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு நின்றுருக்காங்க. எல்லாரும் ஃபோட்டோக்கு போஸ் தான். எவ்வளோ பேர் பாருங்க. கூட்டமாக அவ்வளோ பேர். அப்படி ஒரு கூட்டம். டோட்டல் வியூ தாங்க பார்த்துக்கோங்க. டோட்டல் வியூ தான். இதோட பாருங்க இந்த பழமையான பில்டிங் பக்கத்தில் இந்த யார் இருக்கா பாருங்க. யாழி சிலை இருக்கு பாருங்க. அவங்களோட என்ட்ரன்ஸ்லேயே யாழி சிலை தான் இருக்குது. அந்த முன்னாடி அந்த அசோகா டெம்பிள் போயிருந்தோம். அங்கேயும் இதேமாதிரி சிலை தான் இருந்துச்சு. இப்படி பார்த்தா அதே தான் இருக்குது. அவங்க என்ன இருக்காங்கன்னா ஸ்டோன் லைன் அப்படின்னு இருக்காங்க. ஸ்டோன் லைன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டியாமண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அது பக்காவாக இருக்குங்க. பில்டிங் கிட்ட வந்து பார்த்தாச்சு. கிட்ட வந்து பார்த்தா இதோட வீடியோ முடிச்சுப்போம். பாய். செக்கப்பு அது பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணிட்டு இங்கே இங்கே வந்து கேமரா காட்டிட்டுருக்காங்க. பயங்கரமான செக்யூரிட்டி செக்குங்க. ஓகே. அது அடுத்தது நம்மளுடைய இது பண்ணும்.